ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம வால்மீகி ராமாயணத்தை முடிச்சுட்டு தத்துவங்களின் தொகுப்பை பார்த்துட்டே வரும். அதாவது ஒவ்வொருத்தர் சொன்னதில் நம்மளுக்கு நிறைய தத்துவங்கள் கிடைக்கிறது. அந்த ஒரு பாத்திரம் சொன்னதையும் நம்ம யார்கிட்ட சொன்னான்றதை உட்பட பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அதில் லக்ஷ்மணன் ராமர்கிட்ட சொன்னதை பார்த்தோம். இப்போ ராமர் லக்ஷ்மணன்கிட்ட சொல்கிறதா வருது ஒரு தத்துவம். அறம், பொருள், இன்பம், வீடுன்ற 4 தர்மங்களுக்குமே ஆதாரமானது அறம் தான். சொன்ன சொல் தவறாமல் இருக்கிறதுன்றதோ அறங்களில் எல்லாம் சிறந்த அறமாக கொண்டாடப்படுறது. தந்தை, தாய், ஆச்சாரியனை வாளுடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக சொல்லிட்டு பிறகு அந்த வார்த்தையை பொய்யாக்குறதுன்றது கூடாதுன்னு ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார். அடுத்த வார்த்தையும் ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறதா தான் வருது. பொருளை தேடுறதுலையோ இன்பத்தை அடையிறதுலையோ முழுமையான நாட்டம் கொண்ட மனுஷன் உலகத்தாரால் இழப்படுறான். ஆனால் அறத்தையே குறிக்கோளாக வச்சுட்டு நடக்கிறவனும் எல்லாராலையும் போற்றப்படுறாங்கிறார் ராமர். அடுத்தும் அவளுக்குள்ளே வர்றது தான். எந்த ஒரு செயலுக்கு காரண காரியங்களை நம்மால் அறிஞ்சு சொல்ல முடியலையோ அந்த செயல் தான் தெய்வ செயல்னு சொல்லப்படுறது. இதுதான் காரணம்னு மனசில் ஒரு சமாதானம் ஏற்படுத்திக்கிறதுக்கு வழியே இல்லாத வகையில் ஒரு காரியம் நடக்கும்னாக்கா அது தெய்வ செயல்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை எதிர்த்து போர் செய்கிற வல்லமை உடைய மனுஷன் யாருமே கிடையாது. எந்த ஒரு இன்பத்துக்கோ துன்பத்துக்கோ வியாதிக்கோ கோபத்துக்கோ ஏற்கக்கூடிய ஒரு காரணத்தை சொல்ல முடியாமல் இருந்ததுன்னாக்கா அது ஈஸ்வரனுடைய செயல்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு ராமர் சொல்கிறார். அடுத்தும் அவர் வார்த்தை தான். தந்தையின் சொல்ல நிறைவேற்றுறதுன்றதுல எல்லா தர்மமும் அடங்கி நிற்கிறது அப்படின்றார் ராமர். அடுத்த வார்த்தை கௌசல்யா ராமர்கிட்ட சொல்கிறதா வருது. தர்மத்தை காப்பாற்றுறவா தர்மத்தினால காப்பாற்றப்படுறா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க கௌசல்யா ராமர்கிட்ட. ராமர் சீதை கிட்ட சொல்கிறதா வருது. செல்வமும் அந்தஸ்தும் பெற்றுள்ள மனிதர்கள் தங்கள் முன்னிலையில் மற்றொருவன் புகழப்படுறதை விரும்ப மாட்டா அப்படின்னு ராமர் சீதை கிட்ட சொல்கிறார். அடுத்தும் அவளுக்குள்ள தான். நன்னடத்தினாலும் நல்ல முயற்சி கொண்ட பணிவிடையினாலும் மன்னர்கள் மகிழ்ச்சி அடைவா. இதுக்கு மாறாக நடந்துக்கிறவா கிட்ட அவள் கோபம் அடைவா. தனக்கு எதிராக நடந்துக்கிறவாளை சொந்த மகன்களே ஆனால் கூட சரி அரசர்கள் புறக்கணிச்சிடுவா. தங்களுக்கு உகந்த முறையில் நடந்துக்கிறவா சம்மந்தமில்லாதவாளாக இருந்தால் கூட சரி அவளை அரசர்கள் ஏற்றுப்பா. இது ராமர் சீதை கிட்ட சொல்கிற வார்த்தையாக இருக்குது. அடுத்து சீதை ராமர்கிட்ட சொல்கிறாங்க. தந்தை, தாய், சகோதரன், மகன், மருமகள் இவா தங்கள் முன்வினைக்கேற்ப நன்மை தீமைகளை அனுபவிக்கிறாங்க. ஆனால் மனைவி மட்டுமே தான் கணவனை சார்ந்து நின்றுண்டு அவனுடைய இன்ப துன்பங்களையே பகிர்ந்துக்கிறாள். தந்தை, மகன், தாய், தோழிகள் எல்லாருமே ஒரு பெண்ணுக்கு அடைக்கலமாக மாட்டாங்க. கணவன் ஒருத்தந்தான் எல்லா நேரத்துலையும் அவளுக்கு அடைக்கலம் அப்படின்னு சீதை ராமர்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்து ராமர் சீதை கிட்ட சொல்கிறதா வருது. கண்ணெதிர தெரிகிற நேரடியாகவே உத்தரவிடுற தாய், தந்தை, ஆச்சாரியன் இவாளை திருப்தி செய்ய முடியாத மனுஷனால் கண்ணுக்கு தெரியாமல் எங்கிருந்தோ கட்டளையிடுற தெய்வத்தை எப்படி திருப்தி பண்ண முடியும் அப்படின்னு ராமர் கேட்குறார். அடுத்த வார்த்தை கைகேயி தசரதரை பார்த்து சொல்கிறதா வருது. போதைப் பொருள் விளக்கப்பட்ட மதுபானம் இன்பத்தை தராது. செல்வங்கள்லாம் பறிக்கப்பட்ட ராஜ்யம் அந்த மதுபானம் போன்றது தான் அப்படின்னுட்டு கைகேயி தசரதரை பார்த்து சொல்கிறாங்க. அடுத்து ராமர் கைகேயி கிட்ட சொல்கிறதா வருது. ஒரு நல்ல யானையை திறந்துட்டு அதனுடைய அம்பாரியை மட்டும் தான் வசம் வச்சுக்கொள்ள விரும்புகிறவன் மூடம் இல்லையா அப்படின்னு ராமர் கைகேயி கிட்ட கேட்குறார். அடுத்து வசிஷ்டர் கைகேயி கிட்ட சொல்கிறதா வருது. எல்லா வகையிலையுமே கணவனுக்கு நிகரானவள் மனைவின்னு தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறது. கணவனின் அம்சமே மனைவி கிட்ட குடிக்கொண்டிருக்கு அப்படின்னு வசிஷ்டர் கைகேயி கிட்ட சொல்கிறார். அடுத்த வார்த்தை தசரதர் சுமந்திரர்கிட்ட சொல்கிறதா வருது. குறிக்கப்பட்ட காலம் சேராத வரையில் ஒரு மனுஷனுடைய உயிர் பிரியறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வார்த்தை கௌசல்ய சீதை கிட்ட சொல்கிறதா வருது. தாங்கிட்ட அன்போடு நடந்துக்கிற கணவன் சோதனை காலத்தை சந்திக்க நேரும்போது அவங்ககிட்ட மரியாதை குறைவாக நடந்துக்கிற பெண் மிகவும் தீயவள்னு இந்த உலகத்தால் கருதப்படுறான். அந்த மாதிரி தீய பெண்கள் கணவன் மூலமாக தான் வாழ்க்கையினுடைய வசதிகளில் அனுபவிச்சுட்டு அவனுக்கு ஒரு சிறு சறுக்கல் ஏற்படும் போது அவனை அவமதிச்சுடுறாங்க, அவனை விட்டு பிரிஞ்சும் போயிடுறாங்க. பெண்களுடைய இயற்கையாக இது இருக்குது. கெட்ட எண்ணத்தில் உறுதியாக நிற்கிறது, பொய் பேசுறது, உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு நடக்கிறது, இதயமில்லாமல் நடந்துக்கிறது, இந்த குணங்களை கொண்ட இந்த தீய பெண்கள் மற்றவா புரிஞ்சிக்க முடியாதவாளாகவே இருக்கா. மனம் ஒரு நிலையில் இல்லாத இவாளுக்கு நல்ல குணம், நல்ல செயல், நல்ல கல்வி இதை பற்றி எந்த மரியாதையும் இருக்கிறதில்ல.
நல்ல குணமுடைய பெண்களோ உண்மையே பேசுகிறதா வச்சுட்டு இருக்கா, பெரியவாளுடைய வார்த்தையை மதித்து நடக்கிறா, கணவனையே தெய்வமாக கொண்டு வாழறா. இந்த மேன்மையான குணங்களை கொண்டு அவள் திகழறான்னுட்டு கௌசல்ய சீதை கிட்ட சொல்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.